ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷங்கீஸ் கிச்சன். ஸோ ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி பீச் சைடில் வந்து நம்மளோட எப்பவும் போல் சிக்னேச்சர் குக்கிங் ஸ்பேஸ். ஸோ பீச் சைட் குக் பண்ண வந்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் பண்ண போகிறோம். எல்லாருமே நல்லா சாப்பிட்றது, பட் வீட்டில் இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஸ்வலாக இல்லாத அடுப்பு இந்த வாட்டி. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த விறகு எல்லாமே வந்து மூணாக பக்கமாக வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வெளியில் வந்து பரோட்டாக்கு வந்து சால்னான்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லையா, சிக்கன் சால்னா, மட்டன் சால்னான்னு. ஸோ வெஜிடேரியனும் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வெஜ் சால்னா எப்படி செய்கிறதுன்றதை காட்ட போகிறேன். ஸோ குக்கரில் வந்து 4 இல்லை 5 டீஸ்பூன் எண்ணெய் விட விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதும் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு இதுவாகிடுச்சு. ஸோ வெட்டி வச்ச வெங்காயம், நான் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா கிரேவி கொஞ்சம் நிறைய வரும். ஸோ வெங்காயம் இதுக்கேற்ற யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகா. அண்ட் இன்னொன்று, இப்போ வெங்காயம் வந்து கோல்டு ரேட்டில் ஏறிட்டே போகுது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ இது கூடவே நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து வெட்டி வச்ச தக்காளி. நான் 2 ஸ்மால் சைஸ் டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் நம்மளோட மஞ்சள், நம்ம ட்ரெடிஷன். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள். ஏன்னா இது ஹோம்மேட் மிளகாத்தூள்ன்றதுனால தனியாத்தூள் கொஞ்சமாக போட்டால் போதும். அண்ட் நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து சிக்கன் மசாலா போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் நான் வெஜிடேரியன் அவங்களுக்காகவும் செய்கிறதுனால கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன், அந்த ஃப்ளேவருக்காக மட்டும். ஸோ ஒரு ஸ்மால் டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி. ஸோ சால்னான்னும் போது கொஞ்சம் தண்ணியாகவே இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் தண்ணியாக வைங்க. அதுக்கேற்ற மாதிரி காரம் உப்பு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா, கடலை மாவை தண்ணியில் கரைச்சி நான் ஊற்றுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ நான் குக்கரில் பண்ணுறதுனால தேங்காயும் சேர்த்து நான் இப்போயே ஊற்றிடுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், முந்திரி, இது 2த்தையும் வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். கசகசா வேணுன்றவங்க கசகசா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ இப்போ இது வந்து லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே மூடி போட்டு ஒரே ஒரு ப்ரெஷர் வச்சு எடுத்திங்கன்னா ப்ளைன் சால்னா ரெடி. இது வந்து பரோட்டாக்கு, தோசைக்கு, கறி தோசைக்கு எல்லாத்துக்கும் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சால்னா ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். டடரன் 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 டடரன். வாவ், சூப்பர். ஓப்பன் பண்ணிட்டீங்களா? செம்மையாக ஸ்மெல் ஒரு டிஸ்டன்ஸ். யம்மி ப்ளைன் சால்னா செம்மையாக ரெடி. வாங்க ஒரு தோசை சுட்டுட்டு தோசையோடு வச்சு நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சால்னா, ப்ளைன் சால்னா இல்லை வெஜ் சால்னா என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் தோசையோடு சாப்பிட்றோம். நீங்கள் தோசை இல்லை பரோட்டா எது கொடுனாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பர் காம்பினேஷன் அது. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக்கை போடுங்க. See you all in next video guys. Tata, bye bye.